எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நான் செம எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனலா நம்ம இன்னைக்கு இந்த GoPro Hero 9 பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆமாங்க, வெறும் GoPro Hero 9 மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல. இது GoPro Hero 9 பிளஸ் நம்மளுக்கு ஆக்சஸரீஸ் பண்டிலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவோட அன்பாக்சிங், செட்டப், அதுக்கப்புறம் போட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பான்சர்ஸோட மெசேஜை பத்தி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை currency.com. ஸோ currency.com யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு லீடிங் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். நம்மளுக்கு மேனேஜ் பை CIS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பிளாட்ஃபார்மை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆப் ஃப்ரீயா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு 24/7 கஸ்டமர் கேர் சர்வீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களால 2000 மேல கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின், டாஜி காயின், எத்ரம் கிளாசிக், இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி இவங்க பிளாட்ஃபார்ம்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம டாப் கம்பெனிஸோட ஷேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், டெஸ்லா, இதெல்லாமே கூட இவங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெமோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டெமோ அக்கௌண்ட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். எல்லாத்தோடையும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அவங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $100 வரைக்கும் டோக்கனைஸ்ட் ஷேர்ஸ் உங்களுக்கும் தருவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபரல் போனஸ் தருவாங்க. ஸோ சம் அப்ளிகேஷன், எதுக்கு வெயிட் பண்றீங்க? கீழே ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நமக்கு GoPro Hero 9 Blackோட ஒரு ரீட்டைல் யூனிட் பாக்ஸ். மேலே நம்மளுக்கு ஸ்பெஷல் பண்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு GoPro பிக்சர், கீழே கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 20MP கேமரா இருக்குது, 5K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபுல்லாக நம்மளுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் உங்களால் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும். ஹைப்பர் ஸ்மூத் 3.0 நமக்கு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நம்மளுக்கு GoPro ஆப் அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் இருந்தாலும் சரி, பிளே ஸ்டோர்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நமக்கு ஸ்பெஷல் பண்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க, இது வெறும் GoPro Hero 9 Black இல்ல, இது நமக்கு ஸ்பெஷல் பண்டில். ஸோ சில ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சீலை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கேரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், இந்த கேஸ் செம்ம குவாலிட்டியா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா GoProக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனா இருக்கும். இதுல நீங்க ஆக்சசரிஸும் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜிப்பரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதான் நமக்கு GoPro Hero 9ஓட ஒரு ஸ்பெஷல் பண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம உள்ள ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 32GB மெமரி கார்டு கொடுக்குறாங்க. ஸோ யூஎஸ்ல வாங்கினீங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா ஜிபி ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்தியாவில் மேக்ஸிமமாக 32GB கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு சில எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. 2 GoPro பேட்டரி கொடுக்குறாங்க. நார்மலாக GoPro Hero 9 வாங்கினீங்கன்னா ஒரு பேட்டரி தான். ஸ்பெஷல் பண்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு USB Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த கிளிப் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப் மவுண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேட் போர்டில் சரி, போட்ஸில், பைக்கில், காரில், எல்லா இடத்துலையும் இது உங்களால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃப்ளோட்டி கொடுக்குறாங்க. ஸோ தண்ணிலலாம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா இது கீழே போகாது, அப்படியே மிதக்கும். ஸோ GoProக்கு ஒரு ட்ரைபாடும் யூஸ் ஆகும், அதே சமயத்தில் ஃப்ளோட்டியாக கூட நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2 மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹெல்மெட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கர்வ்ட் ஹெல்மெட் மவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 2 GoPro மவுண்ட்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்மளுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபைனலா நம்மளுக்கு GoPro Hero 9 Black இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு GoPro Hero 9 Black. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்க ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பீல் ஆஃப் பண்ணலாம். GoPro Hero 9 Blackல ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல புதுசாக ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃபாக ரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நமக்கு ஒரு GoPro லோகோ பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லென்ஸ் கவரும் இதில் உங்களால் டிட்டாச் பண்ணிக்க முடியும். GoPro Hero 8ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் நமக்கு மறுபடியும் நமக்கு பழைய GoPro டிட்டாச்சபிளாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயின் ஸ்க்ரீன். ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு செகண்டரி ஸ்க்ரீன்
ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அதே சமயத்தில் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் தான் நீங்கள் வந்து பேட்டரி வந்து போடணும். அதுக்கப்புறம் மெமரி கார்டும் நீங்கள் இங்கே தான் வந்து போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேட்டரி வந்து போடலாம். ஸோ பேட்டரி போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே 32 GB மெமரி கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெமரி கார்டு வந்து போடலாம். ஸோ மெமரி கார்டு வந்து அங்கே ஸ்லாட் வந்து இருக்குது. அந்த ஸ்லாட்டில் நார்மலாக நீங்கள் வந்து ஃபோனில் எப்படி மெமரி கார்டு போட போகிறீங்களோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கீழே வந்து நமக்கு ஒரு USB டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து அப்படியே பேட்டரிஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். கீழே வந்து USB டைப் சி போட்டிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ ஒரு தடவை பேட்டரி போட்டதுக்கப்புறம் ஒழுங்காக வந்து மூடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து கேஸ் எதுவுமே தேவைப்படாது. மவுண்ட் வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக GoPro Hero 9ல பண்ண ஒரு சூப்பரான அடிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மவுண்டிங் இது வந்து நமக்கு கீழே ஃப்ளாப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேஸ் எதுவுமே வந்து தேவைப்படாது. ஸோ எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதை வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் எந்த மவுண்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து அந்த மவுண்டிங் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மவுண்டிங் ஸ்க்ரூ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மவுண்டிங் ஸ்க்ரூ வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மவுண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் மவுண்ட் பண்ணணுமோ அந்த கிளிப் மவுண்ட் இல்லாட்டி உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் மவுண்ட் இருந்தால் அந்த மவுண்ட்டில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து அப்படியே புஷ் பண்ணி மவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். திரும்பி மவுண்ட் ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. எப்படி மவுண்ட் பண்ணமோ அதே மாதிரி ஜஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா மவுண்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்க்ரூ வந்து எடுத்தாச்சு. மவுண்ட் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் GoPro வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாப்பையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 9 பிளாக் அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் பவர் கீ அங்கே தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்டிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு அந்த பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் பட்டன் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ பவர் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து GoPro Hero 9 வந்து பூட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 பிளாக்குக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போட். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு GoPro அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங் வந்து நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து செட் பண்ண சொல்லுது. நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிட்டு ஜிபிஎஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஓகே வந்து கொடுக்க சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாட்டி ஐஃபோன் வந்து எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து GoPro ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ குவிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஃப்ரீயாக வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் வந்து நான் ஏற்கனவே வந்து அந்த குவிக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபோனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செட்டப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து அந்த குவிக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹாவ் அ GoPro அப்படின்னு சொல்லி இருக்கும். பேர் மை GoPro வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும், டிவைஸ் லொக்கேஷன், அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து நமக்கு கேட்குறோம். ஸோ ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து GoPro வந்து டிடெக்ட் பண்ணிடும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் GoPro Hero 9 பிளாக்கை வந்து டிடெக்ட் வந்து பண்ணிடும். ஸோ பேரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. பாருங்கள், வி ஃபவுண்ட் யுவர் GoPro அப்படின்னு வந்து நமக்கு காட்டுது. ஜஸ்ட் வந்து கனெக்ட் வந்து கொடுங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் நேம் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் GoProக்கு என்ன பேர் வேணுமோ அந்த GoProவோட பேர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து சாய்ஸ் GoPro அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் GoProக்கு என்ன பேர் வேணுமோ அது ஒரு கஸ்டமைஸ்ட் நேமிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் புது பேர் வந்து சேவ் பண்ணுங்கள். GoProவோட பேர் வந்து நம்மளுக்கு சேவ் வந்து ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுங்க. இங்கே நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்லேருந்து உங்களால் ஃபுல்லாக GoProவோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். லைவ் ப்ரிவியூ கூட உங்களால் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் வந்து அதை கொடுத்ததுக்கப்புறம் வைஃபை வந்து ஆன் ஆகும். ஸோ வைஃபை ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த GoProவோட வைஃபை நெட்வொர்க் வந்து உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ண சொல்லும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வந்து ஃபோன்லேருந்தே உங்கள் GoProவில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும். அப்படியே வந்து ஃபுல் ப்ரிவியூவும் பார்த்துட்டே உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாக ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனை வந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆப்பில் பில்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரொஃபஷனலான சோனி கேமராஸ்லாம் இது இருக்கும். இப்போ வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க GoPro. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் ரெசல்யூஷன், ஃப்ரேம் பர் செகண்ட், லென்ஸு, ஹைப்பர் ஸ்மூத் எல்லா செட்டிங்ஸும் ஃபோன்லேயே உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த GoProவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 5K 30 FPS வரைக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இதுலேருந்தே உங்களால் வந்து லைவ் வந்து பண்ண முடியும். ஆமாங்க, GoPro வச்சுட்டு உங்கள் சோஷியல் மீடியாவில் லைவ் வந்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டீங்க, ஃபோட்டோஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆப்லேயே வந்து உங்களால் எடிட்டும் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேரும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம GoPro வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் கூட நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் வந்து செம்ம அட்வான்டேஜ்க்கு நீங்களே வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது செம்மையாக வந்துருக்கும்.
ஸோ இப்போ வந்து இந்த GoPro Hero 9ல வந்து நான் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே இந்த கேமராவோட அன்பாக்சிங் செட்டப், அதுக்கப்புறம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க, இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் எங்குமே வந்து பண்டில் கிடைக்காதனால இவ்வளோ நாளாக பர்ச்சேஸ் பண்ணல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு பண்டில் வந்து கொடுத்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா. ஸோ செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னும் இதை வச்சு எக்கச்சக்கமா ஷூட் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு என்னோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை டெஸ்ட் பண்ணி அதை கூட ஃபுல் ரிவ்யூல வந்து கண்டிப்பா வந்து இன்க்ளூட் பண்றேன். ஸோ இதோட கேள்வி தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies high.